கொஞ்சம் கூட கெமிக்கல் இல்லாம பியூர் ஆர்கானிக் ஆயில் வீட்ல நம்ம எப்படி செய்யறது அப்படிங்கறத இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. எப்படி எவ்வளவு பியூரா இருக்கு பாருங்க. இதுல எந்த கெமிக்கலுமே கிடையாது. நான் இது ஒரு ஸ்பான்சருக்காகவோ இல்ல ப்ரொமோஷனுக்காகவோ நான் இதை பண்றேன்னு கண்டிப்பா நினைச்சுக்காதீங்க. இது முழுக்க முழுக்க நான் வாங்கி எனக்கு திருப்தியா இருந்ததுனாலதான் உங்ககிட்ட காட்ட போறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நீங்க பார்க்க போறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோங்க. ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேன், நம்ம எண்ணெய் எப்பயுமே வெளியில வாங்குறோம். செக்கெண்ணெய் நான் ஊர்ல இருந்து ஆட்டிட்டு வரேன், தேங்காய் எண்ணெய். ஆனா மத்த எண்ணெய்லாம் பாத்தீங்கன்னா நான் கடையில தான் வாங்குறேன். பட் எனக்கு அவ்வளவு சாட்டிஸ்பாக்சன் இல்லை. மெயினா பாத்தீங்கன்னா நிறைய கெமிக்கல்லாம் கலக்குறாங்க. இதனால நமக்கு நிறைய நோய்கள்லாம் வருது. எண்ணெய்ங்கிறது அன்றாட வாழ்க்கையில நம்ம டெய்லியுமே யூஸ் பண்ணுவோம். அதை ஹெல்த்தியா ஏன் நம்ம வச்சுக்க கூடாது? எதுக்கோ மிக்சி வாங்குறோம், கிரைண்டர் வாங்குறோம், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் இருக்கு. எண்ணெய் வாங்கணும்னா ஒண்ணு கடைக்கு போகணும், அப்படி இல்லைன்னா ஆயில் மிஷினுக்கு போகணும். செக்கெண்ணெய் வாங்கணும். செக்கெண்ணெய் இப்பெல்லாம் பாட்டில் ஊத்தி கொடுக்குறான். அவன் எந்த எண்ணெய் ஊத்துறான்னு நமக்கு தெரியாது. நான் வீட்லயே தேங்காய் எண்ணெய் எப்படி எடுக்கிறதுங்கிற வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். பட் அது கொஞ்சம் லாங் ப்ராசஸ். இருந்தாலும் நம்மளால வீட்டுல செய்யும்போது தேங்காய் எண்ணெய் மட்டும் எடுக்க முடியும், மத்த எண்ணெயெல்லாம் எடுக்க முடியாது. வீட்டுல இருந்தே எப்படி நம்ம சமையலுக்கு தேவையான எண்ணெயை ரெடி பண்றதுங்கிறது என்னுடைய ஒரு நீண்ட நாள் கனவா இருந்தது. ஆனா அதுக்கான ஒரு பொருள் எனக்கு இப்பதான் கிடைச்சது. நான் இது ஒரு ஸ்பான்சருக்காகவோ இல்ல ப்ரொமோஷனுக்காகவோ நான் இதை பண்றேன்னு கண்டிப்பா நினைச்சுக்காதீங்க. இது முழுக்க முழுக்க நான் வாங்கி எனக்கு திருப்தியா இருந்ததுனாலதான் இன்னைக்கு நான் வாங்கி யூஸ் பண்றதை உங்ககிட்ட காட்ட போறேன். இது கடலை எண்ணெய். நான் ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் நான் எப்படி செய்யறேன், இந்த எண்ணெய் யூஸ் பண்ணும்போது நம்ம சமையல் எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆள் கொடுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சாஃப்டல் கோல்ட் பிரஸ் ஆயில் மேக்கர்ல தாங்க இன்னைக்கு எப்படி தூய்மையான ஆயில் எடுக்கிறதுங்கிறதாங்க செஞ்சு காட்ட போறேன். இதுக்கு 2 years வாரண்டி பீரியட் இருக்கு. இதுல பலவிதமான எண்ணெய் தயாரிக்கலாங்க. கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடுகு எண்ணெய், எள்ளெண்ணெய், விளக்கெண்ணெய், பாதாம் பருப்புல இருந்து எடுக்கிற எண்ணெய், அதே மாதிரி வால்நட்ல இருந்து எடுக்கிற எண்ணெய், ஃபிளாக்ஸீட் எண்ணெய். இந்த மாதிரி எல்லா விதமான ஹெல்த்தியான எண்ணெய் நம்ம வீட்லயே ஆர்கானிக் முறையில செய்யலாங்க. இந்த சாஃப்டல் கோல்ட் பிரஸ் ஆயில் மேக்கரை rasoshop.comல தாங்க வாங்கினேன். நீங்களும் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் கிடையாது, வீடியோல டிஸ்பிளே ஆகிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்டா 1000 rupees கிடைக்குங்க. நான் வாங்கின சாஃப்டல் கோல்ட் பிரஸ் ஆயில் மெஷின் தாங்க இப்போ உங்ககிட்ட காமிக்க போறேன். இதுக்கு ஒரு யூசர் மேனுவல் புக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல எல்லா விதமான டீடைல்ஸ் இருக்கு. நமக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் இந்த மேனுவல் புக்ல பார்த்தாலே தெரியுங்க. அதே மாதிரி இதுல எந்த டெம்பரேச்சர்ல ஒவ்வொரு சீட் ஆயில் எடுக்கும் போதும் வைக்கணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இதுல இருக்கு. இப்போ இது ஓபன் பண்ணி பார்த்தலாம். பாஸ்கெட்டு, கிளவுஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ மிஷின் வெளியே எடுத்துடலாம். நல்லா மிஷின் பார்த்தீங்கன்னா அப்படியே கைக்கு அடக்கமா இருக்கு. வெயிட்டும் அவ்வளோ இல்லை, நம்மளால ஈஸியா தூக்க முடியுது. இப்போ இது ஓபன் பண்றதும் காட்டுறேங்க. பாருங்க, இந்த சைட்ல இப்படி ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணாலே நம்மளால மேலே தூக்க முடியும். அவ்வளோதான். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா அட்டாச்மெண்ட்டை இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது வழியாக தான் வேஸ்ட் வெளியே வரும். இப்போ இதில் ஒரு ஜார் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இந்த ஜாரில் நம்ம கொடுத்த ஃபில்டரும் வச்சுக்கலாம். இது வழியாக தான் எண்ணெய் வடிகட்டி வரும். இப்போ இது இங்கே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஜஸ்ட் அப்படியே வச்சா போதுங்க. வேஸ்ட்லாம் வர இடத்துல நம்ம இந்த பேஸ்கெட்டும் வச்சிடலாங்க. இப்போ இது க்ளோஸ் பண்ணிடலாம். ஜஸ்ட் அப்படியே ப்ரெஸ் பண்ணால் அவ்வளோதான். இந்த மிஷின் போடுறதுக்கு முன்னாடி நம்ம எந்த எண்ணெய் எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி டெம்பரேச்சர் செட் பண்ணுங்கிறது இங்க ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி அதுலயே கொடுத்துருக்காங்க. ஃபிளாக்ஸீடுனா அதுக்கு 62 degrees C, அதே மாதிரி வால்நட் 62 to 80, தேங்காய் எண்ணெய்க்கு பார்த்தீங்கன்னா 160 to 180, சன்ஃப்ளவர் ஆயில், மஸ்டர்ட் ஆயில். ஸோ ஒவ்வொன்றுக்கும் இங்கே டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. நான் இன்னைக்கு 3 விதமான ஆயில் செஞ்சு காட்ட போறேன். தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், பாதாம் ஆயில், ஆல்மண்ட் ஆயில். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம், கடலை எண்ணெயும் சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம். பட் பாதாம் ஆயில் பார்த்தீங்கன்னா மெயினாக ஸ்கின்னுக்கு தலைக்கு தடவுனீங்கன்னா அவ்வளோ சூப்பராக ஸ்கின் பளிச்சுன்னு இருக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பேபி ஆயில் வாங்கவே வேண்டாம். பேபி ஆயில் வாங்குறதுக்கு பதிலாக
இந்த பாதாம் ஆயில் எப்படி எடுத்து எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத நான் சொல்கிறேன். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த பாதாம் ஆயில் யூஸ் பண்ணலாம். இப்போ 3 விதமான ஆயில் என்னங்கிறத காட்டுறேங்க. இப்போ ஆயில் எடுக்கிறதுக்கு நான் 1/2 கிலோ பாதாம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேங்க. அடுத்தது 1/4 கிலோ தேங்காய் பருப்பும் எடுத்து வச்சுருக்கேன். 1 கிலோ வேர்க்கடலையும் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்துலேருந்து இப்போ வந்து எப்படி எண்ணெய் எடுக்கிறதுங்கிறத நான் இப்போ காட்ட போகிறேன். நம்ம எடுக்கக்கூடிய பருப்பு வகைகள் ரொம்ப ஈரத்தன்மை இருக்கக்கூடாதுங்க. அப்போ எண்ணெய் இதுலேருந்து முழுசாக வராது. ஸோ நல்லா காஞ்சதாக இருக்கணும். இதுக்கு ஒரு ஒயர் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அது ஃபஸ்ட்டு சொருவிடலாம். இப்போ ஆயில் செய்யறதுக்கு நான் அந்த மெயின் ஒயர் சொருவிட்டேங்க. சுவிட்சை ஆன் பண்ணியாச்சு. இந்த மிஷினில் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இப்போ அதை ப்ரெஸ் பண்ணுமா இங்கே டிஸ்பிளேவில் நமக்கு நம்பர் வந்துடும். ஆன் பண்ண உடனே இங்கே டிஸ்பிளேவில் நம்பர் வந்துருச்சுங்க. இதில் தான் வந்து நம்ம டெம்பரேச்சர் செட் பண்ணிக்கணும். இந்த டிஸ்பிளே போர்ட்லேயே எப்படி ரன் பண்ணுறது, ஸ்டாப் பண்ணுறது, டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணுறது, இதில் எல்லாமே இருக்குதுங்க. இந்த QR கோடு யூஸ் பண்ணி புக் பண்ணிக்கலாம். அதாவது டெமோக்கு சர்வீஸ் கோட் நம்பரும் இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணா கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பாதாம் பருப்பு போட்டுக்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஏன் நான் ஃபர்ஸ்ட் வந்து பாதாம் பருப்பு போட்டு எண்ணெய் எடுக்கிறேன்னா, இது வந்து ஃபேஸ்க்கு தடவுறதுனால, அதுவும் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஈவன் பேபி கூட நம்ம தடவிக்கலாம். ஸோ அப்போ வந்து மற்ற எண்ணெய் செய்யறதுக்கு முன்னாடி இதை நம்ம ஃபர்ஸ்ட் செஞ்சுட்டோமா மற்ற எண்ணெயில் இருக்கிற வாசனை இதில் இருக்காது. இப்போ பாதாம் பருப்பு கொட்டிடலாங்க. இதில் 1 கிலோ 1 கிலோ போட்டு அரைக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு டெம்பரேச்சர் வச்சுக்கணும். ஸோ அதுக்கு வந்து இந்த பட்டன் அழுத்திக்கணுங்க. ஆல்மண்டுக்கு பார்த்தீங்கன்னா 180 டிகிரி டு 210 வரைக்கும் வைக்கலாம். ஸோ இப்போ எவ்வளோ டிகிரி வேணுமோ அவ்வளோ வச்சுக்கலாம். நான் 180 வைக்கிறேன். 180 டிகிரி வச்சுட்டாங்க. இப்போ ரன் பட்டன் அழுத்திடலாம். பார்த்தீங்களா, இதுலேருந்து வாய்ஸ் வருது. 4 நிமிஷத்தில் ஆன் ஆகுன்னு சொல்லி வருது. அதுவும் ஏன்னு சொல்லிட்டு இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம ஆன் பண்ண உடனே கொஞ்சம் கூட சவுண்ட் இல்லை. இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சவுண்டு வருது. இது வந்து சாஃப்டல் கோல்டு ப்ரெஸ் ஆயில் தானே, எதுக்கு நம்ம டெம்பரேச்சர்லாம் வைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வருதா? எனக்கும் இந்த மாதிரி டவுட் வந்தது. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொன்றும் போட்டு அரைக்கும் போது வெயிலில் நல்லா காய வச்சு அந்த டெம்பரேச்சரில் தான் அரைப்போம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிறத சாதாரணமாக எடுத்து அப்படியே அரைக்கிறோம். ஸோ இந்த ஒவ்வொரு பொருள்லையும் அதோட ஈரத்தன்மை மாறி இருக்கும். ஸோ ரொம்ப காயாமல் இருக்கும், ஒன்று கொஞ்சம் சாகியாக இருக்கும். அப்போ இந்த சீடை வந்து ஹீட் பண்ணுறதுக்காக தான் நமக்கு மிஷின்ல இந்த டெம்பரேச்சர் எடுத்துக்குது. அதுக்காக ஆயில் சூடா வருமா அப்படின்னு நினைக்க வேணாம். சூடான ஆயில் இதுல நம்ம செய்யறதே வேஸ்ட். அதுக்கு எதுக்கு இந்த மிஷின்? ஆயிலோட டெம்பரேச்சர் நமக்கு பார்க்கும்போது நார்மலா எவ்வளவு இருக்கணுமோ, அதாவது 50 to 55 டெம்பரேச்சர் தான் ஆயில் இருக்கும். அந்த சூட்ல தான் நமக்கு கிடைக்கும். பாருங்க, இப்போ மிஷின் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமா எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இனிமே ஆயில் வந்து நமக்கு இந்த பக்கமும் வேஸ்ட்டும் வந்துடும். இப்போ மேலே மூடி போட்டு மூடிடலாம். பார்த்தீங்களா, வேஸ்ட் இந்த பக்கம் வருது. இது வேஸ்ட்டுன்னு நினச்சி இதை நீங்கள் கீழே போட்டுறக்கூடாது. இதை என்னெல்லாம் பண்ணலாங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா வந்து பாதாம் வந்து அவ்வளோ விலை. நமக்கு இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லா ஆயிலும் எப்படி இருக்குமோ, அதாவது 50 to 55 டெம்பரேச்சரில் இருக்கும். அதே டெம்பரேச்சரில் தான் ஆயில் கிடைக்கும். நீங்கள் அந்த ஆயில் தொடும்போது சூடாக இருக்காது. முக்கால்வாசி ஆயிடுச்சுங்க, எனக்கு கொஞ்சம் தான் இருக்குது. நல்ல பாதாம் ஆயிலோட மனமும் வருது. அவ்வளோதாங்க, முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ முடியும் போதும் நம்ம ஸ்டாப் பட்டன் அழுத்தாமல் பாஸ் பட்டன் தான் அழுத்தணும். இப்போ சுற்றுது பாருங்கள், ஆப்போசிட் சைடில் சுற்றுது. ரொட்டேட் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ ஸ்டாப் பட்டன் அழுத்திடலாம். அவ்வளோதான். இப்போ இந்த சுவிட்சை ஆஃப் பண்ணிடலாங்க. ஸோ மெஷின் ஓடுறது ஸ்டாப் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த வேஸ்ட்டை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் கொட்டிடலாம். இதை நீங்கள் மிக்சியில் போட்டு பவுடராக பண்ணி நீங்கள் சட்னிக்கு யூஸ் பண்ணலாம். கேக் பண்ணும்போது இந்த பவுடர் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இட்லி பொடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய சமையலுக்கு நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ எண்ணெயை எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெய் எவ்வளோ வந்திருக்குன்னு. சுத்தமான ஒரு பாட்டிலில் இப்போ இந்த எண்ணெயை ஊற்றிக்கலாங்க. கடையில் வாங்குகிற எண்ணெய்க்கும் இந்த எண்ணெய்க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்கள். சுத்தமான பியூர் ஆர்கானிக் ஆல்மண்ட் ஆயில், வீட்டிலே நம்ம கையால் செஞ்சது. ஒரு 10 நிமிஷம் to 1/2 மணி நேரம் இருந்தால் இந்த கக்கெல்லாம் அடியில் போயிட்டு எண்ணெய் நல்லா தெளிவாக வந்துடும். இந்த ஆயிலை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்கள் விருப்பம். மெயினாக ஃபேஸுக்கு, ஸ்கின்க்கு தடவிக்கலாம். சின்ன பேபிஸ் கூட தடவிக்கலாம். அதாவது அதில் இந்த ஆல்மண்ட் ஆயில் தடவலாம். அதே மாதிரி தலைக்கும் இந்த எண்ணெய் தடவிக்கலாம். எப்படி இருக்குது பாருங்கள் எண்ணெய். அப்பா, அவ்வளோ ஒரு பியூரு. இங்கே பாருங்கள், இதை ஃபேஸ்க்கெலாம் தடவுனிங்கன்னா அப்படி சும்மா பளபளன்னு இருக்கும். மாய்ஸ்சரைசரே தேவையில்லை. இன்னொன்று, நான் இதை எப்படி ஜென்ரலாக யூஸ் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆயிலை கொஞ்சமாக நம்ம ரெகுலராக போடுற மாய்ஸ்சரைசரோட கலந்து அதோட மிக்ஸ் பண்ணி தேய்ச்சி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சம் கலங்களாக இருக்குது இல்லைங்களா, இதை அப்படியே வச்சிடலாம். இப்போ அடுத்து தேங்காய் நாட்டிக்கலாங்க. அதே ப்ரொசீஜர் தான்.
டெம்பரேச்சர் மட்டும் அது அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். ஸோ கோகோனட் ஆயிலுக்கு 180 டிகிரி தான். மெயின் சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு. இப்போ டெம்பரேச்சரும் நான் செட் பண்ணிக்கிறேங்க. 160 to 180 வரைக்கும் டெம்பரேச்சர் வச்சுக்கலாங்க. நான் 180 வச்சுருக்கேன். டெம்பரேச்சர் வச்ச பிறகு ரன் பட்டன் அழுத்திடலாம். இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் பருப்பு வந்து ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாதுங்க, சின்னதாக இருக்கணும். அப்போ தான் உள்ளே போய் நல்லா அரையும். தேங்காய் பருப்புன்னு இல்லை, வேறு எந்த சீட் போட்டாலும் சின்ன சின்னதாக இருக்கும். தேங்காயோட வேஸ்ட் வந்துருச்சு. இனிமேல் ஆயிலும் வந்துருங்க. A few minutes later. அவ்வளோதாங்க, தேங்காய் எண்ணெயும் முடிஞ்சிருச்சு. அதோட வேஸ்ட்டு நீங்கள் இதுவும் சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தூய்மையான தேங்காய் எண்ணெயும் கிடச்சிருச்சிங்க. இதில் இருந்த கக்கங்க, இது வேஸ்ட்டு. ஆயில் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. இதையும் ஒரு பாத்திரத்தில் ஊற்றிடலாம். எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பாருங்க. தேங்காய் எண்ணெய்னா இப்படி இருக்கணும், எந்த விதமான கெமிக்கலும் இல்லாமல். இப்போ எண்ணெய் பாருங்க எவ்வளோ தெளிவாக இருக்குது. ஆனால் கூட இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் இன்னும் நல்லா தெளிவாக அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கும். இப்போ இந்த எண்ணெயை அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம். இப்போ வேர்க்கடலை பருப்பும் கொட்டி எண்ணெய் எடுத்துக்கலாங்க. 180 டிகிரி வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் வேஸ்ட் வருது. A few moments later. அவ்வளோதாங்க, கடலை எண்ணெயும் முடிஞ்சிருச்சு. இப்போ பாஸ் பட்டன் அழுத்திடலாம். இப்போ ஸ்டாப் பட்டனையும் அழுத்திடலாம். இப்போ மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இந்த வேர்க்கடலையோட வேஸ்ட்டும் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து இது சட்னி செய்யும் போது யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் கிடையாது, நம்ம சப்பாத்தி செய்யும் போது இதை கொஞ்சம் நல்லா மிக்சியில் போட்டு பொடி பண்ணி சப்பாத்தி மாவில் போட்டு சுடலாம். ஏன்னா இதில் ப்ரோட்டீன் சத்து, நார் சத்துலாம் இருக்குது, ரொம்ப நல்லது. ஸோ இதை வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ கடலை எண்ணெயை வேறு ஒரு கிளாஸில் ஊற்றிக்கலாங்க. உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ கொஞ்சம் கலங்களாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் நல்லா தெளிவாகிடும். எப்படி எவ்வளோ பியூராக இருக்கு பாருங்கள். பாதாம் எண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், இது மூணோட கலரும் பாருங்கள். ஒரிஜினலாக நம்ம வீட்டில் எடுக்கும்போது இந்த கலரில் தான் இருக்கும். இது செஞ்சு உடனே காட்டுறதுனால கொஞ்சம் தெளிவாக இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் நேரம் வச்சோமா நல்லா தெளிஞ்சு அடியில் கக்கமும் மேலே நல்லா தெளிவாகவும் இருக்கும். தேங்காய் எண்ணெய் எவ்வளோ பியூராக இருக்குது பாருங்கள். இந்த ஒவ்வொரு எண்ணெயோட கலரும் இதோடைய ஒரிஜினல் கலர். நான் ஏற்கனவே பாதாம் ஆயில் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டேன். தேங்காய் எண்ணெய் குக்கிங்க்கு யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி தலையிலையும் தடவிக்கலாம், ஃபேஸ்க்கும் தடவிக்கலாம். கடலை எண்ணெய் நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாட்டிலில் இருக்கிறது கடலை எண்ணெய்ங்க. ஊரில் இருந்து அம்மா மரச்சக்க எண்ணெய்ன்னு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. ஆனால் இந்த கடலை எண்ணெய்க்கும் நம்ம வீட்டிலே செஞ்ச கடலை எண்ணெய்க்கும் உள்ள கலர் வித்தியாசத்தை பாருங்க. இதுவும் செக்கெண்ணெய் தான், ஆனால் இது ஒரிஜினலாக நம்மளே எடுத்தது. இதுக்கே எவ்வளோ கலர் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்க. இவ்வளோ சுத்தமான ஆர்கானிக் எண்ணெய் நம்மளே செஞ்சுருக்கோம். சாஃப்டல் கோல்ட் ப்ரெஸ் ஆயில் மேக்கரில் தான் இன்னைக்கு செஞ்சுருக்கோம். அது ஆர்கானிக்காக எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ நம்ம இது எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிறதும் பார்க்கலாங்க. இது மேலே அப்படியே தூக்கிடலாம். இங்கே ரொம்ப சூடாக இருக்கும், ஸோ அதனால் க்ளவுஸ் போட்டுக்கணுங்க. நீங்கள் உடனே பண்ணாமல் கொஞ்சம் நேரம் கழித்து பண்ணுறதா இருந்தால் நீங்கள் க்ளவுஸ் போட வேண்டியதில்லை. பட் இப்போ இதை தொட்டு பார்த்தோமா சூடாக இருக்குது. ஃபஸ்ட்டு இதை நம்ம எடுத்துடலாங்க. இப்போ இந்த ரப்பரும் எடுத்துடலாங்க. இதுவும் வாஷ் பண்ணி அப்படியே வச்சிடலாம் மேலே. இப்போ இந்த ராடு வந்து சூடாக இருக்கும், நம்ம க்ளவுஸ் போட்டு தான் எடுக்கணும். இப்போ இது கழட்டுறதுக்கு இதில் ஒரு ராடு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இதை வச்சு நம்ம இப்படி திருப்பினா போதும். இப்போ இதை அப்படியே வெளியில் எடுத்துடணுங்க. இப்போ இது உள்ளே இருக்கிற ராடும் வெளியில் எடுத்து தான் நம்ம க்ளீன் பண்ணணும். இங்கே பாருங்கள், இங்கே வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணணும். இந்த ராடால் இப்படி ப்ரெஸ் பண்ணால் வெளியில் வந்துடும். இப்போ நான் ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்கள். அவ்வளோதாங்க. இது எல்லாமே நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். சுடு தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா வார்ம் வாட்டர். ஈவன் நீங்கள் பாத்திரம் கழுவுற லிக்விட் வச்சு கூட இதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். A few minutes later. எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சுங்க. இப்போ இது எப்படி ஃபிட் பண்ணுறதுங்கிறதும் பார்க்கலாம். இதை மேலே தூக்கி விட்டுடலாம். இப்போ இந்த ராடு உள்ளே போட்டுடலாம். இதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணணும். கரெக்டாக இந்த ஹோல்குள்ளே விடணும். ஜஸ்ட் இதை ரொட்டேட் பண்ணால் போதும். கொஞ்சம் டைட் பண்ணால் இதை வச்சு டைட் பண்ணிக்கலாம். ஆடில் பாருங்கள், அவ்வளோதான். இப்போ இந்த ரப்பரும் இதில் வச்சிடலாம். இப்போ இதுவும் போட்டுடலாம். இதை ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு டைட் பண்ணிக்கணுங்க. அவ்வளோதான், எல்லாம் போட்டாச்சு. இப்போ இது க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நான் இதை rasoishop.com தான் வாங்கினேன். நீங்களும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஈவன் நான் கொடுக்குற கூப்பன் கோட் யூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 1000 rupees ஸ்பெஷல் ஆஃபரும் கிடைக்குங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஃபஸ்ட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதுவரையில் கொடுத்துட்டு இருக்க அன்புக்கு ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லேயும் குக் வித் சங்கீதா பேஜஸ் இருக்குது, அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பர் ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, see you. Bye bye. Love you all.